السلام عليكم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்வில் தௌஹீத் கொள்கையின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் தஃப்சீரு தௌஹீத் வ ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது மற்றும் ஏகத்துவ கொள்கையினுடைய ஒரு விளக்கத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். பொதுவாக தௌஹீத் என்றாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றாலும் ஒன்றுதான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் அறிந்து உள்ளத்தால் சந்தேகமில்லாமல் நம்பி சாட்சி சொல்வதுதான் தௌஹீத் என்றாலும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்வது மற்றும் தௌஹீதுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் என்ன விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னோம்னா, தௌஹீத் என்று சொன்னால் சிலைகளை வணங்காமல் இருப்பதற்கு பெயர் மட்டும்தான் தௌஹீத் அப்படின்னு செஞ்சதை விளங்கிடுறாங்க. நாங்கள் ரெண்டு அல்லான்னு சொன்னோமா, நாங்கள் சிலைகளை வணங்கினோமா அப்படின்னு செய்வாங்க. அதிகமான முஸ்லிம்கள் அவர்கள் சிலை வணக்கம் செய்யாமல் இருப்பதை மட்டும்தான் அவர்கள் தௌஹீத் என்று செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை நமக்கு எப்படி ஏகத்துவம் என்பதை தெளிவுபடுத்துகிறார்களோ அதனுடைய சரியான வடிவத்தை நாம் விளங்கிக் கொள்வதுதான் உண்மையான தௌஹீதாக, ஏகத்துவமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்தவனாக இருக்க முடியும். அதில் முதலாவது ஒரு வகை என்னவென்று சொன்னால், தௌஹீதுடைய விரிவுரை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியிலே இடைத்தரகர் என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வை நாம் வழிபடுவதற்கும் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கும் எந்த ஒரு இடைத்தரகரும் நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக ஆகிவிடும். நமக்கு எதற்கு இடைத்தரகர் தேவை? நம்முடைய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தூதர் என்ற இடைத்தரகர் தேவை. இறை தூதர் தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு மார்க்க சட்டங்களை செய்தார்கள், பெற்று தந்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து எதை மார்க்கமாக பெற்று தந்தார்களோ, அல்லாஹ் எதை விரும்புகின்றான், எதை வெறுக்கின்றான் என்பதை இறை தூதர் வழி இல்லாமல் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஏதாவது ஒரு இடைத்தரகர் தேவையா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இதற்கு நாம் திருமறை குர்ஆன் இதை பல்வேறு வசனங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதில் ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்துடைய கருத்தை நாம் தெரிவதற்கு முன்பாக இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் இறைவன் அல்லாத பல்வேறு சிலைகளையும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜின்களையும் மலக்குமார்களையும் அவர்கள் வணங்கி வழிபட்டு வந்தார்கள். அப்போ அவங்க சிலைகளை வணங்கினார்கள், நல்லடியார்களை வணங்கினார்கள், உயிரோடு இருக்கக்கூடிய ஜின்களை என்ன செய்தார்கள், வணங்கினார்கள், மலக்குமார்களை வணங்கினார்கள். அவங்க மலக்குமாரிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கின்களிடம், நீங்கள் ஏன் இவ்வாறு அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்காமல் இறைவனுக்கு செய்ய வேண்டிய துவா என்ற வணக்கத்தை நீங்கள் ஏன் இந்த மாதிரி சிலைகளுக்கு மலக்கும் வானவர்களிடம் ஜின்களிடம் இவங்கள்தான் ஏன் செய்றீங்கன்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவர்களெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள். நாம் ஏற்கனவே துவாங்கிறத பற்றி நாம் விளக்கியிருக்கிறோம். துவா என்று சொன்னால் துவா என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று துவாவுல் இபாதா,
நம்ம செய்யக்கூடிய எல்லா வணக்கமுமே துவா தான். நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, குர்ஆன் ஓதுவது, உம்ரா செய்வது, எல்லா வணக்கமுமே அல்லாஹ்விடம் நாம் ஒன்றை எதிர்பார்த்து தான் அந்த வணக்கத்தை செய்கிறோம். இன்னொன்று துவாவுல் மஸ்அலா, நாம அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை நம்ம செய்வது, கேட்பது. அப்ப இந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் அவங்க சிலைகளிடம் பிரார்த்தனை செய்தார்கள், உயிரோடு இருக்கக்கூடிய ஜின்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், உயிரோடு இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இதற்கெல்லாம் அவங்க சொன்ன பிரார்த்தனை என்று சொன்னால் அவங்க தங்களுடைய தேவைகளையும் கேட்டார்கள், அதுபோன்று வணக்க வழிபாடுகள் என்ன செஞ்சாங்க, அவைகளுக்கு செய்தார்கள். அப்ப ஏன் செய்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன, ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவைகள் எங்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடியவைகள் அப்படின்னு பதில் என்ன சொன்னாங்க. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவைகளை எதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னால் இவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், வணங்குகிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொன்னாங்க. அப்ப மக்கா காஃபிர்கள் தங்களுடைய வணக்கங்களை செய்த காரணம் அந்த சிலைகள், ஜின்கள், மலக்குமார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அந்த காஃபிர்களை, இஸ்லாம் யாரை காஃபிர் சொல்கிறது அந்த மக்கா முஷ்ரிக்கீன்களை நெருக்கமாக்கி வைக்கும் இறை நெருக்கத்தை தேடிதான் அவங்க தங்களுக்கு இடைத்தரகர்களை உண்டாக்கி கொண்டாங்க. அப்ப அவங்க வணங்கி கொண்டிருந்தவைகள்ல ஒரு சாதாரண யாருன்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஜின்கள். அப்ப இந்த ஜின்களையும் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இதை பற்றி சஹீஹுல் புகாரில 4714வது செய்தியாக இருக்கிறது. இந்த ஹதீஸ்களை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய முடியும், சரியான கருத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் அவங்க சில மனிதர்கள் யஅபுதூன நாஸமினல் ஜின்னி, ஜின்களில் இருந்து சிலரை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஃபஅஸ்லமல் ஜின்னு, அந்த ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. வதமஸ்ஸக ஹாவுலாயி பிதீனிஹி, ஆனால் இந்த மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் அவங்களுடைய மார்க்கத்திலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, உறுதியாக இருந்தார்கள். அந்த ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஜின்கள்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த 17வது அத்தியாயத்தில் 57வது வசனம் அருளப்பட்டது அப்படின்னு வருது. அந்த 57வது வசனம் என்ன நம்ம பார்ப்போம். அதே போன்று சஹீஹுல் புகாரில 4715வது செய்தியும் இதை சொல்லி காட்டுகிறது. மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஜின்கள் என்று சொன்னால் அவங்க வணங்கக்கூடிய காலகட்டத்தில் ஜின்கள் உயிரோடு இருந்தாங்க, ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஜின்கள் நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு அவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டதை போன்று ஜின்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்ப மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் எந்த ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1757வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று சஹீஹுல் புகாரில 4715வது செய்தியும் சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 5765வது செய்தியாக வருகிறது, கான நஃபரு மினல் ஜின்னி அஸ்லமு, ஜின்களில் சிலர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். வகானு யஅபுதூன், ஆனால் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களால் வணங்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஃபபகியல்லதீன கானு யஅபுதூன அலா இபாதத்திஹி, ஆனால் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளிலேயே நிலையாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ அது அஸ்லம நஃபரு மினல் ஜின்னி, அந்த ஜின்கள் இஸ்லாத்தை செய்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் தொடர்பாக இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்காவில் வாழ்ந்த இந்த வசனம் யார் தொடர்பாக அருளப்பட்டது சொன்னோம்னா, மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில ஜின்களுக்கு அவங்க வணக்க வழிபாடுகள், பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த வசனம் என்ன செய்யப்படுகிறது, அருளப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லியிருந்தான், உலாயிக அல்லதீன யதுஊன், இவர்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்களோ, இவர்கள் என்ன சொன்னா மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் யாரை பிரார்த்தனை செய்கிறார்களோ, பிரார்த்தனை என்று குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் நாம ரெண்டையும் சேர்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று துவாவுல் இபாதா, நாம வணக்கங்களை துவாவிற்காக வணக்கங்களை செய்வது, ஒரு சிலைகளுக்கு போய் படைக்கிறது, சிலைகளுக்கு போய் சுஜூத் பண்றது, இது எல்லாம் எதற்காக, சிலைகளிடம் கேட்பதற்காக. அப்ப தங்களுடைய தேவைகளையும் என்ன செய்வது, அந்த சிலைகளிடம் கேட்பது. அப்ப இவங்க சிலைகளுக்கு வணக்கங்களையும் செய்தார்கள், தங்களுடைய தேவைகளையும் கேட்டார்கள். அது போன்று ஜின்களுக்கு என்ன செஞ்சாங்க, இவங்க
ஜின்களை வணங்கவும் செய்தார்கள், தங்களுடைய தேவைகளையும் கேட்டார்கள். அப்ப குர்ஆன்ல எந்த இடத்துல துஆ என்று வந்து விடும் என்று சொன்னால் அது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும் பெரும்பாலும். அப்ப உலாயிக அல்லதீன யதுஊன், இவர்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்களே அந்த அவர்கள் அந்த ஜின்கள் இருக்கிறார்களே, யபுதஊன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்கள் தங்கள் இறைவனிடம் வசீலா தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வசீலா என்று சொன்னால் இறைவனின் பக்கம் நெருக்கத்தை தேடுகிறார்கள். இறைவனின் பக்கம் நெருக்கம் எது இறைவனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தும்? அல்லாஹ்வுக்கு நாம இறைவன் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இறைவன் சொன்ன தடைகளை விட்டு விலகி கொண்டு வாழ்வதுதான் இறைவனுக்கு நெருக்கத்தை ஏற்படுது. அப்ப மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் ஜின்களை வணங்குறாங்க. அந்த ஜின்கள் உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலை என்ன? அவங்களே அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க? இறைவன் பக்கம் நெருங்குவதற்காக வசீலா தேடுறாங்க. அல்லாஹ் கட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. ஐயுகும் அக்ரப், தங்களில் யார் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர் என்பதற்காக அவங்க இறைவனுக்கு பணிந்து இறைவனை தொழுது இறைவனுக்கு அஞ்சி அவங்க அல்லாஹ்வின் பக்கம் வசீலா தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய அருளை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹ் தனக்கு அருள் செய்து விட மாட்டானா? நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக ஆகிவிட மாட்டோமா? நரகத்திலிருந்து தப்பித்து விட மாட்டோமா? அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் பயப்படுகின்றார்கள். இன்ன அதாப ரப்பிக கான மஹூரா, உம்முடைய இறைவனின் வேதனை அஞ்சப்படக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 17வது அத்தியாயம் 57வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனம் யாரை குறிக்காது? சிலைகள்கிட்ட போய் கேட்கிறாங்களா இல்லையா? ஏன்னா சிலைகள் என்பது கற்சிலைகள், அவைகளும் உயிரற்றவை. சிலைகள், மரங்கள், மட்டைகள் இதை குறிக்காது. இந்த வசனம் யார் தொடர்பாக அருளப்பட்டது? உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் தொடர்பாக அருளப்பட்டது. அதுவும் உயிரோடு இருக்கக்கூடிய யார்? நல்லடியார்கள். மத ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள்கிட்ட மக்கா காரணம் செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், எப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்கிறீர்கள், அவங்களுடைய நிலை என்ன? அவர்களே நாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்மள யார் நெருக்கமானவராக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அஞ்சுறாங்க. அவங்களுடைய நிலைமையே எப்படி இருக்குது? பரிதாபகரமாக இருக்கிறது. நம்ம உதாரணத்துக்கு சொல்ல வச்சுக்கிடுங்க, ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறோம். அவரே ஒண்ணும் இல்லாதவரா இருக்கிறாரு. அவரே 4 பேர்கிட்ட கேட்டுதான் சாப்பிடக்கூடிய ஆளாக வச்சுக்கிடுங்க. அவர் எப்படி நமக்கு உதவி செய்வாரு? அப்ப இந்த மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக உயிரோடு இருக்கக்கூடிய ஜின்களை இடைத்தரகர்களாக ஆக்கி அதுக்கு வணக்க வழிபாடு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருந்தான், அவங்களுடைய நிலையே பரிதாபகரமா இருக்குது. அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பயந்து இறைவனின் பக்கம் நெருக்கத்தை தேடுகிறார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல விஷயங்கள் இந்த வசனத்துல நமக்கு புலப்படுகிறது. ஒரு விஷயம் என்ன? ஒருவன் உண்மையிலேயே நல்லடியாராக இருந்தார், உண்மையிலேயே நல்லடியாராக உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? பிரார்த்தனை செய்தா அது தெளிவாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். ஏன்னு சொன்னோம்னா துவா என்பது வணக்கம் என்பது தெளிவாக பார்த்திருக்கிறோம். சரி, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு நாம் ஒரு இடைத்தரகரை, ஒரு நல்லடியாரை இடைத்தரகராக ஆக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருந்தான், அந்த நல்லடியாருடைய நிலைமை எப்படி இருக்குது? யாராக இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு நம்ம யாரை இடைத்தரகராக ஆக்குறோமோ அவங்களே அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு இருக்காங்க, என் நிலைமை என்ன ஆகுமோ, நான் அல்லாஹ்வுடைய வேதனையை தப்பிக்க வேண்டுமே, நான் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று அவங்களுடைய நிலையை இருக்கும்போது உங்களுக்கு அவங்க எப்படிப்பா உதவி செய்ய முடியும்? ஒரு பேச்சுக்கு உயிரோட இருந்தா கூட அவங்களால செய்ய முடியாத போது, உயிரோடு இருக்கும்போதே செய்ய முடியாதுன்னு சொன்னா மௌத்தா போன பிறகு யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் உயிரோடு இருக்கும்போது உள்ள விஷயத்தை பேசுது. உயிரோடு இருக்கும் போதுதான் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பயப்படுறாங்க. உயிரோடு இருக்கும் போது அவங்க நிலைமை இதுவென்று சொன்னால், மௌத்தான பிறகு அவங்க அல்லாஹ் பரிசக்கூடிய உலகத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு வணக்கத்தை அவங்களை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவான ஒரு அடிப்படையை செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. நாம இறைவனின் பக்கம் நெருங்குவதற்கு நமக்கு எந்த விதமான இடைத்தரகரும் தேவை கிடையாது. நம்முடைய துவாவை நேரடி ஆட்டு தான் செய்யணும், அல்லாஹ்விடம் தான் செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லியிருந்தான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்க சொல்லுங்கள், நான் அருகில் இருக்கிறேன். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ, பிரார்த்தனை செய்து அழைக்கக்கூடியவரின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன்.
அவர் என்னிடமே பதிலை எதிர்பார்க்கணும். நாம பதிலை யார்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கணும், அல்லாஹ்விடம் மட்டும்தான். நம்முடைய வணக்கங்கள் மூலமாக, துவாக்கள் மூலமாக இறைவனிடம் மட்டும்தான் நாம் நம்முடைய தேவைகளை, அல்லாஹ்வுடைய பதிலை தான் எதிர்பார்க்க வேண்டும். அவர்கள் என்னையே நம்பட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நம்ம இறைவனின் பக்கம் நெருங்குவதற்கு இடைத்தரகர்கள் ஒருவன் உண்டாக்கினான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். ஒரு அஜரத்து வந்தால் தான் இந்த இறந்து போனாலும் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாரு, நீ என்கிட்ட முறியது வாங்கு, நான் உங்களுடைய உள்ளத்தை நேர வழியில கொண்டு போயிடுவேன். இப்படி ஒரு ஆள், நாம் ஒரு படைப்பினத்தை நமக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு நாம் இடைத்தரகராக ஆக்கினோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு தெளிவாக இணை கற்பிக்கக்கூடிய காரியம். ரெண்டு அல்லாஹ்னு சொன்னா மட்டும்தான் ஷிர்க் கிடையாது, சிலையை வணங்கினா மட்டும்தான் ஷிர்க் கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்குவதற்கு நமக்கு ஒரு இடைத்தரகர் தேவை. அந்த இடைத்தரகருக்கு நாம வணக்கங்களை செய்யலாம். அப்படி நாம விலகி விட்டோம் என்று சொன்னால் அவங்களே ஒரு பரிதாபகரமான நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களே அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் தேவை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருளின் பக்கம் தேவை உடையவர்களாக இல்லாத எந்த விதமான நபியும் கிடையாது, யாரும் கிடையாது. எல்லோருமே நபிமார்கள் உட்பட எல்லோருமே யார் பக்கம் தான் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல அல்லாஹ்விடம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம், அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எல்லா நபிமார்கள், மலக்குமார்கள், ஜின்கள், மரணித்தவர்கள், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், அவங்க யாரு நல்லடியார்களாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான். யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மளை கொண்டு போய் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைத்து விட முடியாது. இந்த உலகத்திலையும் செய்ய முடியாது, ஆகிரத்திலும் செய்ய முடியாது. ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா. அந்த நாளில் எந்த ஒரு நஃப்ஸும், எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு எதையும் சக்தி பெற முடியாது. எதையும் கடுகளவு கூட என்ன செய்ய முடியாது, சக்தி பெற முடியாது. அப்ப இது முதலாவது விஷயம். அப்ப இந்த தர்கா வழிபாடு நிறைய ஷிர்க் ஏற்படுது பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த இடைத்தரகர் நம்பிக்கை தான் காரணம். மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தும் அவங்க வணக்க வழிபாடுகளை சிலைகளுக்கு செய்த காரணம், நல்லடியார்களுக்கு செய்த காரணம், மலக்குமார்களுக்கு செய்த காரணம், ஜின்களுக்கு செய்த காரணம் என்ன காரணம் தான், அவங்க இவங்க நம்மள என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பாங்க. அப்ப இந்த இடைத்தரகர் நம்பிக்கையை ஒழித்து விட்டாலே ஏராளமான இணை வைப்பு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தற்காத்துக் கொள்ளலாம். அதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதுமாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் என்ன செய்கின்றான், மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அப்ப ரப்பே நமக்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கும் பொழுது நமக்கு இருக்க ஒரு இடைத்தரகர் நமக்கு தேவை கிடையாது. அதிகபட்சம் இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒருத்தட்ட போய் நாம அவருடைய துவாவின் மூலமாக நம்ம அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்க சொல்லணும், அவர் மூலமாக அல்ல. ஒருவர்கிட்ட உங்க பொருட்டால் இவர் அல்லாஹ் நெருக்கமானால அதனால இறைவா எனக்கு இதை தான் கேட்பது என்பது வேறு, அது ஷிர்க். எப்படி செய்யலாம், ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. துவா என்பது வணக்கம். துவாங்கிற வணக்கத்தை அல்லாஹ்ட்ட செஞ்சு எனக்கு என்ன செய்யுங்க கேளுங்க. உயிரோடு இருக்கும் போது நபிகள் நாயகம் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இந்த நோய் இருக்கு, எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ்வின் தூதரே அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்ன அல்லாஹ் மன்னிக்க, நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அப்ப துவா என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்கம். அல்லாஹ்ட்ட ஒரு வணக்கத்தை செஞ்சு எனக்காண்டி கேளுங்க நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போறாரு, எனக்காண்டி என்ன செய்யுங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லலாம். நமக்கு நோய் வந்துட்டு எனக்காண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனா எப்படி கேட்டக்கூடாது, இவர் கேட்டாதான் அல்லாஹ் தருவான், அல்லது இவருடைய பொருட்டால், அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் பொருட்டால் எனக்கு கொடு அப்படின்னு நாம கேட்கிறோம் வச்சுக்கிடுங்க. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட இணை கற்பிக்கக்கூடிய காரியமா நான் செய்துவிடும் ஆகிடும். யாருடைய பொருட்டாலும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, கிடையாது. அடுத்து இரண்டாவது தௌஹீத் அப்படின்னா என்ன? தௌஹீத் அப்படின்னு சொன்னோம்னா நாம ஒன்றை உறுதிப்படுத்துவதை போன்று அதற்கு எதிரான விஷயங்களை எதிர்க்கும் பொழுதுதான் நம்ம சரியான ஈமான்தாரி அப்படி என்பது அல்லாஹ் கிட்ட கணக்கிடப்படும். இந்த துனியாவை நம்ம கணக்கிட்டு பார்க்கவே கூடாது. இதற்கு என்ன அடிப்படை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தில் 26, 27 வசனங்கள் சொல்லி காட்டுகின்றான். வஇது கால இப்ராஹீமு லி அபீஹி வ கௌமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடமும்
தன்னுடைய சமுதாயத்திடம் சொன்னார்கள், இன்னனி பராவும் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும் நான் நீங்கியவன், இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர, இன்னஹு சைஹதீன், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டுவான். இப்ராஹிம் நபியை நாம பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் நாம இதற்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒன்று உடன்பாடு, இன்னொன்று எதிர்மறை. என்ன எதிர்மறை? நீங்கள் அல்லாஹ்வை என்று யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டு நான் விலகி கொண்டவன். இரண்டாவது என்ன? இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர, யார் என்னை படைத்தானோ அவனை மட்டும்தான் வணங்குவேன். அல்லாஹ் மட்டும் வணங்கினா ஒருத்தன் தௌஹீதன் ஆயிட முடியாது. அல்லாஹ்வை ஒருவன் வணங்குவதனால் தௌஹீதாக மாறிவிட முடியாது. எப்பொழுது அவன் ஏகத்துவ கொள்கையில் உண்மையாளன் என்று எப்பொழுது ஆகும், அதை அன்றி எவையெல்லாம் ஷிர்கான காரியங்களாக இருக்குது அவற்றை ஒருவன் எதிர்க்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹ் கிட்ட உண்மையான ஏகத்துவவாதியாக பதிவு செய்யப்படுவான். இந்த ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, நான் அல்லாஹ் வணங்குவேன், ஆனால் எந்த ஷிர்கையும் நான் எதிர்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், எல்லா சபையிலையும் போய் உட்காருவேன், அங்கே பாத்தியா போதுனா ஆமின்னு சொல்லிட்டு வந்துடுவேன், நேர்ச்சியை சாப்பிடுவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் நான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கும். அப்படி ஒருத்தன் தன்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையில இணை வைப்பு காரியங்களுக்கு அவனுக்கு சக்தி இருந்தும், ஏன்னா நிர்பந்தத்தில் மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்கு, அது உள்ள அறியக்கூடியவன் அல்ல. ஒருவனுக்கு சக்தி இருந்தும் அவன் இணை வைப்புக்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பை காட்டவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை அறியக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உள்ளம் இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்ட உள்ளம் கிடையாது. மனுஷனை விட்டுருங்க, நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறோம், அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் இறைவனை மட்டும் நம்புகிறானா என்பதை எப்படி பார்ப்பான்? நமக்கு எந்தெந்த இடங்கள்ல சக்தி இருக்குதோ அங்க நம்ம இறைவனை அன்றி வணங்கப்படக்கூடிய ஷிர்கான காரியங்களை நாம் எதிர்க்க வேண்டும், அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். கையாள முடிஞ்சா கையாள தடுக்கணும், அது ஆட்சியாளர்களுக்குள்ள விஷயம். நம்ம வீட்டில் உள்ள விஷயம் கையாள தடுக்க முடியும், நம்ம சக்திக்கு உட்பட்ட இடங்கள் கையாள தடுக்க முடியும். நம்முடைய நாவால் சொல்லக்கூடிய நாவால் சொல்லணும், அதுவும் முடியலையா ஷிர்கை விட்டு நாம வெறுத்து ஒதுங்கி விட வேண்டும். இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை, பலகீனமான நிலை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவில் 256 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, நீங்க இப்படி செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் அந்த உலகத்தை நம்ம கட்டாயப்படுத்த மாட்டான். நாம போய் ஒரு ஷிர்கை செய்ய போட்டாக்கா நம்ம குண்டுலாம் வெடிச்சிடாது. அல்லாஹ் நம்மளை நிர்பந்தப்படுத்தவே மாட்டான், நீங்க உங்க இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். கத்த பையன ருஷ்டு மினல் வகை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகி விட்டது. அல்லாஹ் குர்ஆன் சுன்னா மூலமாக இது வழிகேடு, இது ஷிர்க், நீ இப்படி வாழணும் அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஆனால் எவர்கள் தப்பிக்க முடியும்? ஃபமை யக்ஃபுல் பித் தாகூத், எவர்கள் தாகூத்துகளை மறுத்து வ யூமின் பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புகிறார்களோ. அல்லாஹ் எப்படி சொல்ல? அல்லாஹ்வை நம்பினவன், அல்லாஹ்வை நம்பியவன் மட்டுமே அல்லாஹ் சொல்லவில்லை, தாகூத்துகளை மறுத்து. தாகூத் நம்ம விளக்கியிருக்கோம். தாகூத் என்றால் என்ன? தாகூத் என்று சொன்னால் இறைவன் நமக்கு விதித்த சட்டங்களை மீறுமாறு எவன் அழைப்பு விடுக்கின்றானோ அவங்க அனைவருமே தாகூத். அல்லாஹ் விதித்த சட்டங்களை மீறுங்க, நீங்க நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்கு நம்புங்க, தர்காவில் கையேந்துங்க, பெண்கள்லாம் என்ன செய்யுங்க, நீங்க பர்தா போடாதீங்க, எல்லாம் இஸ்லாம் உங்களை அடிமைப்படுத்துது. இப்படி எவனெல்லாம் அல்லாஹ் நமக்கு விதித்த சட்டங்களை மீறுமாறு அழைப்பு விடுக்கிறாங்க, எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுவதற்கு காரணமாக அமைகிறதோ அவை அனைத்துமே தாகூத். அப்ப நமக்கு என்ன இஸ்லாம் இருக்குது? நீ தாகூத்துகளை நீ மறுக்கணும். எவரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுமாறு அழைப்பு விடுக்கிறானோ அவன் எல்லாவற்றையும் நீ மறுத்து அல்லாஹ்வுக்கு உங்கள் உள்ளத்துல இடம் கொடு. நான் அல்லாஹ் என் உள்ளத்துல இடம் கொடுத்துட்டேன் நம்ம வாயளவு சொல்வதை மட்டும் அல்லாஹ் பார்க்கவில்லை. அல்லாஹ் கேட்கின்றான், ஹஸிபன்னாசு அய்யுத்ரகு அய்யகூல ஆமன்னா, நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று வாயால் சொல்லிவிட்டால் நான் அப்படியே விட்டுவிடப்பட வேண்டும் என்று மனிதர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்படாமல். அப்புறம் வாயால் சொல்றது மட்டும் அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சிடாது, உண்மையான ஈமானாக ஆகிவிடாது. நாம உள்ளத்துல தஸ்தீக் பண்றோம், உள்ளத்துல நமக்கு சந்தேகம் இல்லாம நம்புகிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? எவையெல்லாம் தாகூத்தாக இருக்கிறதோ, அல்லாஹ்வை என்று இணை வைக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நமக்கு வரம்பு மீற செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கிறதோ அவை அனைத்தையும் மறுத்துட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பினால்தான் அவர் அருந்து விடாத உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் செவியேற்பவன் அறிந்தவன். அப்ப தௌஹீதுடைய அடிப்படைகள்ல ஒன்று பாசிட்டிவ் என்பது கிடையாது, நெகட்டிவ். எவையெல்லாம் தௌஹீதுக்கு எதிரானதோ அதை மறுத்துவிட்டு அல்லாஹ்வை மட்டும் நம்புவதுதான்.
பாசிட்டிவாக மட்டும் நான் என்ன செய்வேன் இருப்பேன், மறுக்கக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டேன். ஒரு ஷிர்கு மௌலூது நடக்குது, அந்த சபையில் போய் நான் என்ன செய்வேன், உட்கார்ந்துருப்பேன். அவர்கிட்ட கேட்டால் எனக்கு அது கூடாது, அப்போ ஏன் உட்கார்ந்துருக்கேன், நான் உட்கார்ந்துருக்கிறேன். தாவூத்துக்கு அழைப்பு விடுறாங்க, பல விதமான ஷிர்கான காரியங்களுக்கு, அது எதுக்கு எல்லாத்துலேயுமே நான் கலந்து கொண்டு நான் என்னை ஒரு தௌஹீத்வாதியாக நான் காட்டிக்கொள்வேன்னு சொன்னால் அல்லாஹ்கிட்ட நிற்காது. நம்ம மனிதர்கள் உள்ளத்தை பார்த்து தீர்மானிக்க முடியாதுல்ல. ரப்புகிட்ட யார் தான் உண்மையான ஏகத்துவவாதியாக ரப்புகிட்ட யார் ஆக முடியும்? யார் தாவூத்துகளை மறுத்து அல்லாஹ்வை நம்புறாங்களோ. இப்ராஹிம் நபி அதான் என்ன செஞ்சாங்க, நீங்க அல்லாஹ்வை அன்றி வணங்கக்கூடிய அனைத்தையும் நான் அனைத்தை விட்டு நீங்கி விட்டேன், இல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்தவனை தவிர அல்லாஹ் மட்டும் தான் நான் வணங்குவேன், நீங்க ஷிர்க நான் என்ன நீங்கி விட்டேன். நான் கும்பாபிஷேகத்துக்கு வாழ்த்துன்னு சொல்லுவேன், நான் தௌஹீதுன்னு சொல்லிக்கிடுவேன், நான் கோயிலில் போய் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவேன், நான் தௌஹீதுன்னு சொல்லிக்கிடுவேன், நான் எல்லா மௌலூது ஷிர்கு அது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், ஆதரிப்பேன், அதுக்கு காசு கொடுப்பேன். அந்த மாதிரி தௌஹீதை பிரச்சாரம் பண்ண ஷிர்க பிரச்சாரம் பண்ணவங்களை போய் நான் என்ன செய்வேன், ஆற கட்டி தழுவுவேன். அவங்களுக்குரிய ஒரு முஷ்ரிக்குக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது இல்லாம ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மரியாதையும் செய்வேன், அவங்க நான் கொடுப்பேன், மார்க்க அறிஞர் என்று கண்ணியப்படுத்துவேன் அப்படின்னு விளங்கல. ஒரு முஷ்ரிக்கு ஒருத்தன் ஷிர்கான காரியத்துக்கு அழைக்கிறான், அவனை போய் கட்டி பிடித்து இவர் ஒரு மார்க்க அறிஞர், இவர் பெரிய மகான், இவர் கண்ணியம் மிக்கவர், இவருக்கு நம்ம மதிக்கணும் அப்படி ஒருத்தன் விளங்கிட்டான்னு சொன்னோம்னா தாகூத்தை நாம மறுக்கல. நம்முடைய உள்ளத்தில் தாகூத்துகளுக்கு எதிரான சிந்தனை இல்லை. அப்ப அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான், தாகூத்துகளை மறுத்து அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான் மூமின்கள். அப்ப இந்த வசனத்துக்கு சரியான விளக்கத்தை நாம விளங்கி நடக்கும் பொழுதுதான் நாம் சரியான தௌஹீதை என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ளவர்களாக ஆக முடியும். அடுத்து என்ன, கட்டுப்படுதல். ஹலால் ஹராம் விஷயத்துல நாம அல்லாஹ்வை தவிர இன்னொரு கட்டுப்பட்டும் வச்சுக்கிடுங்க, நாம அவங்கள கடவுளா என்ன செய்து கொண்டோம், எடுத்துக்கொண்டோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க சிலையை வணங்கினா மட்டும்தான் ஷிர்க், அப்படி கிடையாது. ஹலால் ஹராம் விஷயத்துல இறைவன் அல்லாதவங்க கட்டுப்பட்டோம்னா நாம அவன் ரப்பா எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா சூரத்து தௌபாவுல 31வது வசனத்துல இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவர்கள் தங்களுடைய அறிஞர்களையும், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தங்களுடைய அறிஞர்களையும் வ ருஹ்பானஹும் தங்களுடைய வணக்கசாலிகளையும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் அல்லாஹ்வை விட்டு ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள். வல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீகையும் அவர்கள் ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதன், ஒரே ஒரு கடவுளாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் தூயவன். அப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அறிஞர்களையும் வணக்கசாலிகளையும் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள். என்ன அர்த்தம்? அந்த அறிஞர்கள் வணக்கசாலிகள் ஒன்னு அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று ஹராமும்பாங்க, இவங்க என்ன செய்வாங்க, ஹராம். அந்த அறிஞர்கள் வணக்கசாலிகள் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று ஹலாலும்பாங்க, இவங்க அதை ஹலாலை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு ஹராம் என்று சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கட்டுப்படணும். அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு ஹலால் என்று சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன பிறகும் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஒரு ஹராமுங்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலுங்கிறான். நாம் அது கட்டுப்பட்டோம்னு சொன்னோம்னா அவங்கள நம்ம அல்லாஹ்வுக்கு நமக்கு ரப்பா எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ் கேட்கின்றானா இல்லையா, அம்லஹும் ஷுரகாவும் ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை மார்க்க சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? நமக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்காத ஒன்றை ஒரு ஆள் மார்க்க சட்டமாக்கலாம் வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு சொல்றோம், வஹாபிகள் செலவாத்து சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நம்ம செலவாத்து ஓதணும்னு சொல்றோம், வெள்ளிக்கிழமை ஓதணும், அத்தகையாத்துல ஓதணும். ஒரு ஆள் தனியாக இருந்து அவர் குறைந்த சப்தத்தில் நபிகள் நாயகம் எவ்வளவுதான் செலவாத்தின செஞ்சுக்கலாம், ஓதிக்கொள்ளலாம், நல்ல காரியம் சொல்றோம். இவன் எதை செலவாத்துங்கிறான்? சாவுல் மௌலிது, சுபான மௌலிது, யாக்குத்துபா, சலாத்து நாரியா, இதுக்கு பிறகு அவன் எழுதி வச்ச ஷிர்கான வார்த்தைகள் செலவாத்துங்கிறான். அப்ப இதை என்ன செய்யறாங்க, சலாத்து நாரியா செலவாத்து, சுபான மொழி செலவாத்து. அப்ப உனக்கு யார் இதை மாற்றமாக்குறது? அவங்க என்ன அல்லாவா, அல்லாவுடைய தூதரா? அப்ப அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு ஒரு சட்டமா சொல்லி தந்தாங்களோ அது அல்லாத ஒன்றை ஒரு சட்டமாக்கிறான். மேராஜ் நோம்புன்னு வைங்கிறான், மேராஜ் நோம்புன்னு வைங்கன்னு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. பராத்து நோம்பு வைங்கிறாங்க, மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. இது எப்படிப்பா வைக்கிறீங்க? இந்த சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னானா? இல்ல, எங்களுடைய மௌலானாக்கள் சொன்னாங்க, எங்களுடைய அறிஞர்கள் சொன்னாங்க. அறிஞர்கள் சொல்லலாம், யாரா இருந்தாலும் குர்ஆன் ஆய்வு பண்ணி சொல்லலாம். அதுக்கு என்ன பேசிக் கிடையாது.
ஆதாரம் இல்லாத ஒன்றை மார்க்க சட்டமாக்கும் போது நாம் அது கட்டுப்படுறோம் வச்சுக்கிடுங்க, அவங்க நம்ம ரப்பாக என்ன செய்து கொண்டோம், ஆக்கி கொண்டு பயங்கரமான ஒரு ஷிர்க். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அமீர் ரசூலா அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு அமீர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை சொல்லி நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். ஒரு அமீர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இந்த அமீர் தலைவர் கட்டளையிட்டால் வஸ்மஉ அவருக்கு நீங்கள் செவிதாழ்த்துங்கள், வஅதிஉ அவருக்கு கட்டுப்படுங்கள்ங்கறாங்க. குர்ஆன்ல ஏராளமான வசனங்களுக்கு அல்லாஹ்வுக்கு செவிதாழ்த்துங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கன்னு வருது. அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அமீருக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த அமீர் போகும்போது அந்த படையில உள்ள சிலர் இவருக்கு கோபம் மூட்டக்கூடிய காரியத்தை என்ன செஞ்சிடறாங்க. அப்போ அந்த அமீர் என்ன செய்யறாரு, தீய மூட்டுறாரு, நெருப்ப சஹாபாக்களை விட்டு நெருப்பை மூட்ட சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கட்டளைக்கு செவியேற்க சொன்னார்களா இல்லையா, எனக்கு கட்டுப்பட சொன்னார்களா இல்லையா, இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, இந்த நெருப்புக்குள்ள எல்லாரும் விழுங்கன்னு சொன்னோன்னே ஒரு சில நபி தோழர் என்ன செய்றாங்கன்னா, அவங்க நெருப்புல விடுறதுக்கு போறாங்க, இன்னும் ஒரு சில தடுக்கிறாங்க. நம்ம இஸ்லாத்தை எதுக்கு ஏற்றுக்கிட்டோம், மறுமையில அல்லாஹ் நரகத்துல போடுவான், அந்த நெருப்புல நம்ம தப்பிக்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த நெருப்புக்கு பயந்து நாம வந்தா இவர் இந்த நெருப்புல போய் விழ சொல்றாரு, அது என்ன செய்ய முடியாது. நாம நீங்க விழாதீங்க தடுத்து ரசூலாட்ட வர்றாங்க. நபி அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இந்த அமீருக்கு அமீருடைய கட்டளைகளுக்கு செவிதாழ்த்த சொன்னீர்கள், இந்த அமீருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட சொன்னீர்கள், இவர் நெருப்பை மூட்டி எங்க அதுல போய் செய்றாரு, விழ சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தஹலூஹா அவர்கள் அந்த நெருப்பில் விழுந்திருந்தால் லம் யஸாலு ஃபீஹா இலா யௌமில் கியாமா கியாமத் நாள் வரை பர்ஸகுடைய வாழ்க்கையில அந்த நெருப்புல தான் கடந்திருப்பாங்க. கியாமத்துல என்ன அல்லாஹ் தீர்மானிப்பான், கியாமத் நாள் வரை அவங்க நெருப்புல அவங்க என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னம தாஅத்து பில் மஅரூஃப் படைப்பினங்களுக்கு கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயத்துல மட்டும்தான். படைப்பினங்களுக்கு கட்டுப்படுவது, ஆலிம்களுக்கு கட்டுப்படுவது, தலைவர்களுக்கு கட்டுப்படுவது, மார்க்கத்துல உள்ளதை சொன்னா கட்டுப்படணும். மார்க்கத்தில் இல்லாத சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுங்க, மார்க்கத்தில் இல்லாத மார்க்க சட்டமா ஆக்கினால், அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒன்றை ஹராம் ஆக்கினால், அல்லாஹ் ஹராம் ஆக்கிய ஒன்றை ஹலால் ஆக்கினால், இதை நாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் நாம் அவர்களை ரப்பாக என்ன செய்து விட்டோம், ஆக்கிவிட்டோம். இது அஷ்ஷிர்குல் அக்பர், மிகப்பெரிய ஒரு இணை வைத்தல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தௌஹீதுடைய விளக்கங்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, அவற்றை வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.